சென்னையில் வடமாநில கொள்ளையன் ஏடிஎம்களில் நூதன முறையில் கொள்ளையடித்தது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதனை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேஷ். வணக்கம் வெங்கடேஷ். தற்போது சிசிடிவியில் பதிவாகியுள்ள காட்சிகளை வைத்து அந்த கொள்ளையன் கண்டுபிடிக்கப்பட்டாரா? முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் அமைந்துள்ள பல்வேறு ஏடிஎம் மையங்களில் பணம் கொள்ளை போவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இதையடுத்து அதிகாரிகள் இது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வடமாநில இளைஞர் ஒருவர் இந்த நூதன முறையில் ஏடிஎம்மில் பணம் கொள்ளையடித்த சிசிடிவி காட்சிகள் கிடைத்தது. இந்த சிசிடிவி காட்சியில் ஒரு இளைஞர் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வெளியில் வரும் இடத்தில் தகுடை வைத்துவிட்டு சென்று விடுகிறார். பின்பு ஏடிஎம் கார்டை பயன்படுத்துகின்ற மக்களின் அனைத்து செயல்பாடுகளும் நடைபெறுகிறது. ஆனால் பணம் மட்டும் வெளியில் வருவதில்லை. அவர்கள் பணம் வரவில்லை என்று வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள். பின்பு ஏடிஎம்முக்கு சென்று அந்த மர்ம ஆசாமி தகுடை எடுப்பதும் பணம் ஏடிஎம்மில் இருந்து வெளியில் வருகிறது. அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் தகடை ஏடிஎம்மில் பொருத்திவிட்டு சென்று விடுகிறார். இந்நிலையில் தொடர் புகாரை அடுத்து பணம் பறிபோன ஏடிஎம்களில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததில் அனைத்து ஏடிஎம் மையங்களிலும் வடமாநில இளைஞர் ஒருவர் கைவரிசை காட்டியுள்ளது தெரிய வந்தது. தற்பொழுது வடமாநில இளைஞர் நூதன முறையில் கொள்ளையடிக்கும் சிசிடிவி காட்சிகளும் அந்த நபரின் புகைப்படமும் தற்பொழுது போலீசார் வெளியிட்டுள்ளனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ்.